வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியாக குவிக்காக பண்ணுற 3 பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம் வாங்கோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடையும் இல்லை பஜ்ஜியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான். இதை நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் இல்லை, ஆனால் வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் நம்மளுக்கு அப்பெல்லாம் வேணால் இது மாதிரி ஏதாவது சாப்பிடணும்னு தோணித்து அப்படின்னாக்கா வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதை சாதத்துக்கு நம்ம தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். கொஞ்சம் தான் எண்ணெய் ஆகும், ரொம்ப எண்ணெய் போடணுங்கிற அவசியம் இல்லை. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு என்னெல்லாம் சாமான் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம மிளகா பொடியும் போடுறதுனால இதுக்கு ஜாஸ்தி பச்சை மிளகா வேண்டாம். சும்மா வாசனைக்கு நான் ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் சாதாரணமாக பஜ்ஜிக்கெலாம் நம்ம கடலை மாவு அரிசி மாவு தானே எடுத்துப்போம். அது மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச் இந்த அவில் எங்கிட்ட இருந்தது. அதனால் இந்த அவில் ஃபுல்லாகவே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா பொடி பண்ணிவிட்டு மிக்சியில் அப்புறம் அது கொஞ்சம் சளிச்சிட்டு எடுத்துப்போம் நம்ம. அப்புறம் அது பைண்டிங் வரலை அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப அரிசி மாவு சேர்க்க வேண்டாம், அப்புறம் கடக்குன்னு ஆகிடும் ரொம்ப. அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் தேவையான இந்த மேல் மாவுக்கும் சரி, அப்புறம் இந்த நம்ம பண்ண போகிற சப்ஜி, அதாவது அந்த கறிக்கும் சரி தேவையான மசாலா பொருட்கள் உப்பு, மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி, ஆம்ச்சூர் பவுடர், மஞ்சப்பொடி, அப்புறம் இது சாட் மசாலா. எனக்கு சாட் மசாலா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி மசாலா பவுடர் சேர்க்கணுமோ அதில் எல்லாம் இந்த சாட் மசாலாவையும் சப்ஜி மசாலா பவுடர் தான் ரொம்ப சேர்த்துப்பேன். இது உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா நீங்கள் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயை நீங்கள் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு அதில் எல்லா மசாலா பொடியும் போட்டு நம்ம கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு உருளைக்கிழங்கு கறி மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்செடுத்து இதில் முதல்ல வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாயும் நம்ம போட்டுடலாம். கேஸை கொஞ்சமாக சின்னதாக்கிக்கலாம். இது கொஞ்சம் லேசாக வதங்கினப்புறம் நம்ம எல்லா பொடிகளையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். அதாவது மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டுக்கணும், காரப்பொடி, அதாவது மிளகா பொடி, தனியா பொடி, எல்லா பொடியும் சாட் மசாலா இது கூட சேர்த்து போட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு பொடியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொடிகள்லாம் ஆட் பண்ணிட்டோம். நான் அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் மத்தால, அதையும் இது கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கையும் போட்டுட்டோம். இது கொஞ்சம் எல்லாம் ஒன்றா சேரட்டும். உங்களுக்கு வேணும்னா லேசாக தண்ணி விட்டுக்கலாம், ஆனால் விடக்கூடாது, ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணணும். இப்போ இந்த அவில நான் நல்லா பொடிச்சுன்னு வந்துட்டேன். இந்த அரிசி மாவையும் போட்டிருக்கேன். இங்கே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை விட்டு நம்ம இதை மாவாக நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக பஜ்ஜிக்கு கரைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இதை கரைச்சிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாப்பொடி, பெருங்காயம், 2 ஜீரக பொடி, அப்புறம் கொஞ்சம் ஓமம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையுமே நான் பொடியை கலந்துன்ட்டு இதில் அவ்வளவா எனக்கு சலிச்சப்போ அந்த திப்பி அதிகம் வரவே இல்லை. இதில் நான் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுட்டேன், மிளகா பொடிக்கு பதிலாக உப்பு போட்டுட்டேன், பெருங்காயம் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் ஜீரக பவுடரும் கொஞ்சம் ஓமமும் போட்டுருக்கேன்.
அதுக்கப்புறமா மஞ்சள் பொடியும் போட்டுருக்கு. இதை வந்து தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கறி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவை நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா எல்லா பொடியும் போட்டுட்டு இப்போ இந்த ஜலத்தை விட்டு நான் கொஞ்சம் கரைச்சிக்கலாம். அதாவது இந்த பதம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. பார்த்து பார்த்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி இதில் வந்து கால் பங்கு தான் இந்த தண்ணி வேண்டியதாக இருக்கும். அதை விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ கறியும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு கலந்தது வந்து ரெடி ஆகிடுது. இதை வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடைய தட்டுற மாதிரி சின்ன சின்னதாக வடை சைஸில் தட்டி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயை விட்டுட்டு, இல்லைனாக்கா நீங்கள் வந்து நல்லா பெருசாகவே நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு நல்லா பெருசாக அடை மாதிரியே நிறைய எண்ணெயை விட்டு தட்டிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு அப்பா பேன் தான் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். இதில் வந்து நம்ம ரவுண்ட் ரோல்ஸாக அதை பண்ணி 2 பக்கமும் நல்லா பொரித்து எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் ஆகும், எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. அதனால நான் இதிலையே போட்டு எடுக்க போகிறேன். அது உங்கள் விருப்பம்தான், எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சுட்டே இருக்குது. கொஞ்சம் கூட காயட்டும். காஞ்சப்புறமா நம்ம இந்த ரவுண்டெல்லாம் இதில் எடுத்து போட்டுடலாம், உருண்டையெல்லாம். நான் வந்து கரெக்டாக 7 உருண்டை இதில் வந்து இப்போ நல்லா ரவுண்டு பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுட்டு கேஸை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு திருப்பி போட்டு நல்லா ப்ரௌனாக எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா உருண்டையும் எண்ணெயில் போட்டுட்டேன். கேஸை கொஞ்சம் சின்னதாக்கியிருக்கேன். அப்போ தான் அது உள்ளுக்குள்ளேயும் நல்லா நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இதை திருப்பி போட்டுடுறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் ஒரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம இதை டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை உங்களுக்கு சாதத்தோடு வேணால் சாதத்தோடு தொட்டுக்கலாம், டீயோடு வேணால் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். எப்படி வேணால் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் இதை சாப்பிடலாம். நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். நான் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டேன். ரொம்ப ஜாஸ்தி எண்ணெயாக குடிக்கலை இது. உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அது வந்து இதை அப்சர்வ் பண்ணிடுறோம் இந்த பேப்பர். அதுக்கப்புறம் நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட போஹா பால்ஸ் வந்து ரெடியாக எடுத்து இது வந்து நீங்கள் சாதத்துக்கு கூட வேணால் சாப்பிடலாம், இல்லை வந்து டீயோட டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட சர்வ் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து கொடுத்துருக்குற காம்பினேஷன் வந்து இந்த ரெட் சட்னி தான். அதாவது இந்த வத்தமிளகாயை தண்ணியில் வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதில் அரைக்கிறது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சட்னி தான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். அடுத்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான். அதாவது சக்கரவள்ளி கிழங்கு வந்து குக்கரில் நான் வந்து 2 விசில் வச்சு வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, கட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஃபைபர் இருக்கிறதுனால ஜீரணத்துக்கு நல்லது, கண் பார்வைக்கு நல்லது, விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. அப்புறம் ஆன்டி கேன்சரஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். அதாவது தேங்காய், நிறைய பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, புளி இது மாத்திரம் போட்டு நல்லா நிறைய அரைச்சி வச்சுருக்கேன். இது தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யோகட், அதாவது தயிர் 2 உப்பும் 2 சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு கொடுத்துருக்கேன். இதை தவிர நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டாக்கா வெரி ஹெல்தி அண்ட் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதுவும் இப்படி இருக்கிறச்ச ஒவ்வொரு நாளைக்கு கொடுப்பேன். இதுக்கப்புறம் சில பேர் ஜூஸ் குடிப்பா, சில பேர் காஃபியோ டீயோ என்ன வேணுமோ அவளுக்கு அதை கலந்து கொடுத்துருவேன். அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹெல்தியான டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிடக்கூடிய ஒரு கட்லெட் தான் நம்ம பார்க்கலாம். அது வந்து ஓட்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த ஓட்ஸ் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் இந்த ஓட்ஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் காமிக்கிறேன். இந்த ஓட்ஸ் வந்து இது ரோல்டு ஓட்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஹோல் வீட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 100% ஹோல் கிரெயின்னு போட்டிருக்கு. இது வந்து கொஞ்சம் நிறைய நாடி வேகணும். நம்ம வந்து பாரிஜ் மாதிரி பண்ணினா கூட இது ஒரு
10 மினிட்ஸ் வந்து நல்லா தண்ணியை வச்சுட்டு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது வேக வேண்டியதாக இருக்கும். இந்த ஓட்ஸு தான் இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறேன். இது எங்கள் ஆத்தில் வாங்கி வச்சுருக்கா. அதனால் இது வந்து ஒரு கப் எடுத்துட்டு இதில் உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே நான் போட்டுருக்கேன். அது தவிர அதாவது இந்த ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பாயில் பண்ணினதும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஸ்டார்ச் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கீரை ஏதாவது இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். கீரையெல்லாம் என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். இப்போ தான் வாங்கின்னு வந்திருக்கேன். அதனால நான் வந்து இன்றைக்கி அதை யூஸ் பண்ணலை. மற்றபடி என்கிட்ட இருந்ததெல்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் வச்சுருக்கேன். அப்புறம் இதை வந்து இந்த ஓட்ஸை நம்ம முதல்ல கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா இதை வந்து பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் போட்டுக்கணும். மஞ்சள் பொடி, காரப்பொடி, அதாவது மிளகா பொடி, தனியா பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். அப்புறம் இது வந்து ஜீரகப்பொடி, அப்புறம் மிளகு பெப்பர் பொடி வேறு போட்டுருக்கேன். இதை தவிர நான் வந்து பாவ்பாஜி மசாலா கொஞ்சம் இருந்தது, அந்த மசாலாவும் போட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு ஒரு கட்லெட் மாதிரி தட்டி தவாவில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஒரு வேளை தட்டும் போது உங்களுக்கு அது சேர்ந்து வரலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தயிர் விட்டு அதை பிசைஞ்சிக்கலாம். பார்த்துக்கோங்க, வேணும்னா பிசையலாம், தயிர் விட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து இந்த ஓட்ஸை நல்லா பொடிச்சுன்னு வந்து அதில் எல்லா வெஜிடபிள்ஸு நான் சொன்ன மசாலா பவுடர்ஸ் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ நான் இதை கலந்துன்னு பார்க்குறேன். உப்பும் இது கூட நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை என்னால் ரவுண்டாக பண்ண முடியலை அப்படின்னா நான் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பாலோ இல்லை தயிரோ விட்டுக்கலாம். என்கிட்ட தேங்காய் பால் நான் நேற்று ஒரு தேங்காயை உடைச்சி பண்ணினேன். அது ஃபுல்லாக யூஸ் பண்ணலை, கொஞ்சம் வச்சுருக்கேன். அதனால் இந்த தேங்காய் பாலை விட்டு நான் கட்லெட் மாதிரி பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இதை பிடிச்சு பார்க்குறேன். நான் வந்து இந்த அளவு தேங்காய் பால் வச்சுருக்கேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால எல்லாம் நல்லா கட்டியாக எடுத்து இதை போட்டு பிசைஞ்சு நான் இந்த கட்லெட்டு மாதிரி பண்ணி என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதை நான் வந்து தவாவில் போட்டு எடுத்துடுறேன். நான் வந்து இந்த கட்லெட்டை அது மாதிரி தட்டிட்டேன். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் தட்டிக்கலாம். நான் சும்மா ரவுண்டாகவே பண்ணிட்டேன். நான் வந்து இந்த கல்லை அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு நான் அது ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும், ஜாஸ்தி எண்ணெய் விட வேண்டாம். இந்த தட்டில் வந்து நான் கொஞ்சம் கருப்பு எள் போட்டு வச்சுட்டுருக்கேன். இதை வந்து ஒரு பக்கத்தில் இதை நல்லா ஒத்தின்னுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுக்கலாம். இந்த எள்ளு கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு சக்திக்கு வந்து இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவார். கால்சியமும் இருக்குது. அதனால் இதை கூட நான் அது ஒரு பக்கமாக அதை ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தவாவில் போட்டு எடுத்துடுறேன். இதெல்லாமே தவாவில் நான் போட்டுட்டேன். கேஸை கொஞ்சம் சின்னதாக்கி வச்சுட்டுருக்கேன். இந்த ஓட்ஸ் கூட நல்லா வேகணும். அதனால் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பக்கத்தையும் போட்டு கொஞ்சம் நிதானமாக தான் இது பண்ணணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஓட்ஸ் கட்லெட் வந்து நல்லாவே 2 பக்கமுமே வெந்திருக்கு. இதை நான் வெளியில் எடுத்துட்டேன். அந்த சுற்றி வரை நான் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் நட் பவுடர், அதாவது பதாமும் பிஸ்தாவும் என்கிட்ட இருந்தது. இதை வந்து இந்த நட் கிராக்கர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு நான் வந்து சுற்றி வர போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஓட்ஸோட இந்த நட்ஸும் கொஞ்சம் சேர்ந்தாக்கா அவளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது கூட நீங்கள் வந்து சாலட் ஏதாவது இருந்தால் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அவள் என்ன விரும்பி குடிப்பாளோ அது மாதிரி. இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். தினமுமே நம்ம ஓட்ஸை வந்து கஞ்சியாக குடிக்கணும், இல்லைன்னா ஒரு கூழ் மாதிரி சில பேர் கிண்டி கொடுப்பா. அதுக்கு பதிலாக இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுலேயே நிறைய வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துருக்கோம். hope you all will like this. All the 3 recipes வந்து நானே இதை வந்து எப்போவுமே யோசித்து பண்ணினது தான். இப்படி இருக்கச்சு நான் அடிக்கடி இதை பண்ணுவேன். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸி, டைம் கன்சியூமிங்கே கிடையாது, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இப்படி இருக்கச்சு நான் ஒவ்வொரு நாளைக்கு பண்ணுவேன். குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ வெரி மச். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் அ லாட்.